குழந்தைகளா, நான் உங்களுக்கு எறும்பும் புல்வெட்டியும் பற்றிய கதையை சொல்ல போறேன். வாங்க குழந்தைகளா, கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய புல்வெளியில் ஒரு எறும்பு கூட்டம் இருந்தது. அந்த எறும்புகள் எல்லாம் கோடை காலத்தில் மிக உழைத்து தங்களுக்கு உணவு சேகரித்துக் கொண்டிருந்தன. அதே இடத்தில் ஒரு புல்வெட்டி இருந்தது. அவன் நாள் முழுக்க கீதாரம் வாசித்து பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தான். எறும்புகள் வேலை பார்க்கும்போது அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஏன் இப்போது இருந்தே வேலை செய்கிறீர்கள்? குளிர்காலம் வர இன்னும் நீண்ட நாட்கள் இருக்குதானே என்று கூறி விளையாடி ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் எறும்புகள் அதை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் அமைதியாக தங்களது வேலையை தொடர்ந்து செய்தது. அவ்வாறு காலம் மாறி குளிர்காலம் வந்தது. சுற்றியும் பனிவிழ புல்வெளி வெறிச்சோடியது. உணவை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது புல்வெட்டி பசியால் நடுங்கிக் கொண்டு எறும்புகளின் வீட்டிற்கு வந்தான். எறும்புகள் அன்புடன் உணவை கொடுத்தன. அப்பொழுதுதான் புல்வெட்டிக்கு புரிய வந்தது. கோடையில் உழைத்திருந்தால் இன்றைக்கு நான் துன்பப்பட வேண்டியதில்லை. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, இன்றே செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளாதே. உழைத்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். பை பை குழந்தைகளா, மீண்டும் இதுபோல அற்புதமான கதைகளோடு சந்திக்கலாம்.